இவ்வளோ கடன் இந்த 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இந்த 4 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க, 4.5 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வளர்ச்சி பணிகள் நடக்கல, எதுவுமே நடக்கல. அந்த ஃபண்டெல்லாம் வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலங்கிறதான் சிஏஜி ரிப்போர்ட்டோட அதிர்ச்சியான ரிப்போர்ட்டாக இருக்குது. அது படிக்கிறது விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தோட ஏஐ அந்த இது ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் 15 பில்லியன் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே அவங்க சைலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே பண்ணாமல் விளம்பரம் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இது வந்து சும்மா அவங்களுக்கு ஊதுகுழலாக இருந்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியே, அதாவது இந்த திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வேலை செய்தோ இல்லையோ, அதாவது கேட்சிங்காக பேர் மட்டும் வைப்பாங்க, இந்த திட்டம் அந்த, ஆனால் எதுவுமே நடக்கலை. அதுதான் உண்மை. அதிகபட்சம் வந்து 28% தான் வந்து ஒரு மாநிலம் அந்தந்த மாநிலத்தை பொறுத்து வந்து இது பண்ண முடியும். இது அந்த ரேஷியோவை தாண்டி ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு போயிட்டு அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிர்னு சொல்லிட்டு ஏன் இது தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க சொல்லியிருக்கலாம்ல? அப்போ மக்களை வந்து எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றிருக்காங்கன்னு பாருங்க. தினச்சேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சிக்கூடிய ஒரு விஷயமா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில கடன். தமிழ்நாட்டோட மாநில கடன் பார்த்தீங்கன்னா 7.62 லட்சம் கோடி வந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டாக வந்து சிஏஜி வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது சிஏஜி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இருந்தே நம்ம சொல்லிட்டு வர்ற மாதிரி இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 லட்சம் கோடி தான் வந்து மொத்த கடன் எத்தனை வருஷத்தில் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து அது 2 மடங்காக வந்து அந்த கடனை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ அதுதான் இவ்வளோ கடன் இந்த 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இந்த 4 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க, 4.5 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வளர்ச்சி பணிகள் நடக்கல, எதுவுமே நடக்கல. அந்த ஃபண்டெல்லாம் வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலங்கிறதான் சிஏஜி ரிப்போர்ட்டோட அதிர்ச்சியான ரிப்போர்ட்டாக இருக்குது. அது படிக்கிறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபண்டு வாங்கி 32% தான் வந்து எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஏன்னா எதுவுமே தெளிவாக அவங்க வந்து கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 733 ஸ்கீம் இது வளர்ச்சி இது போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒதுக்கின ஃபண்டெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க சிஏஜி ரிப்போர்ட்டில். இந்த மாதிரி வேரியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மூலதனம் வளர்ச்சி இதில் வந்ததுல அது வந்து ரேஷியோ வந்து கம்மியாகுது, கடன் வாங்குற ரேஷியோ வந்து மேலே போயிட்டு அதிகப்படுத்திக்கிட்டே போயிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் கஜானாக்கு இந்த பணம் போது, அதாவது இந்த எல்லாமே மக்கள் தலையில் தான், இந்த வந்து கடன் வந்து மக்கள் தலையில் தான் அந்த வந்து விழுகும். இந்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, இத்தனை லட்சம் கோடிகள் வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த பணம் எங்கே போச்சு, யார் வீட்டுக்கு போச்சு அப்படிங்கிறது தான் அதில் கொஸ்டின். அதில் வந்து நிறைய எத்தனை திட்டங்கள் என்ன இதுங்கெல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இதில் அந்த சிஏஜி ரிப்போர்ட்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல் இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் வந்து முதல் இடத்துல 43,000 கோடியில் இருக்குது. 2வது இடத்துல தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 39,000 கோடியில் இருக்குது. இப்படி தொடர்ந்து கடன் வாங்கி ஒரு கடன் வாங்குறீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கான வளர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் கடனுக்கு மேலே கடனை வாங்கி ஒரு நாட்டை கடங்காங்களாகவே வச்சுருக்கீங்க. அடுத்து வர அரசியல்வாதிங்க மேலே தான் இந்த சுமை பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா இவங்க இத்தனை லட்சம் கோடி வாங்கி என்ன செஞ்சாங்க, ஏன்னா தமிழ்நாடும் வளர்ச்சி பாதைக்கு போகலை அப்படிங்கிறப்ப அடுத்து வரல ஆட்சியாளர்களுக்கு வந்து இது பெரிய ஒரு சுமையாக இருக்கும். இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அடுத்து வர கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். இப்போ ஆந்திராவை நம்மளையும் கம்பேர் பண்ணுறப்ப அவங்க வந்து இவங்கள மாதிரி விளம்பரம், இவங்க ஒன்லி விளம்பரம் தான். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 2 வாரங்களுக்கு முன் வந்து இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து இந்தியாவோட ஹெட் புதுசாக வந்திருக்கார் ராபர்ட் பூ. அவர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு சிஎம் போய் முதல்வர் போய் பார்க்குறாரு. உடனே தொழில்துறை மந்திரி என்ன பட்டார், அப்படி அவரோட சமூக வலைதள எக்ஸ் தளத்தில் என்ன போடுறாருன்னா, இந்த மாதிரி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து 15,000 கோடி வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதில் 14,000 இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அது உடனேவே ஒரு 2 to 3 ஹவர்ஸில் அந்த சம்மந்தப்பட்ட ஃபாக்ஸ்கான் நிறுவனமே
நாங்கள் வந்து ஒரு கேட்டசி விசிட் தான் போனோம். மரியாதை நிமித்தமா உங்களை சந்திக்க வந்தோம். நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சரியான ஒரு நோஸ்கட் கொடுத்தாங்க அவருக்கு வந்து. ஆனால் அதையும் சட்டசபையில் என்னென்னமோ அவர் உருட்டினாரு. பட் அது எதுவுமே இல்லை. இதே சமயத்தில் இங்கே ஒரு மரியாதை நிமித்தமாக போயிட்டு வர்ற ஒரு இதை வந்து இவங்க வந்து நம்ம 15,000 கோடி நாங்கள் கொண்டு வந்துட்டோங்கிற மாதிரி பில்டப் கொடுத்தாங்க. அதே காலகட்டத்தில் ஆந்திர பிரதேச அரசாங்கம் வந்து விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தோட ஏஐ அந்த இது ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் 15 பில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே அவங்க சைலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே பண்ணாமல் விளம்பரம் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இது வந்து சும்மா அவங்களுக்கு ஊதுகுழலாக இருந்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியே, அதாவது இந்த திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வேலை செய்தோ இல்லையோ, இப்போ அதாவது கேட்சிங்காக பேர் மட்டும் வைப்பாங்க, இந்த திட்டம் அந்த, ஆனால் எதுவுமே நடக்கலை. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ நிறைய பேர் எதிர்த்தரப்புல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திமுக ஆட்சி வந்துட்டு 4.5 வருஷம் தான் ஆகுது. 4.5 வருஷத்துல இப்படி ஏகப்பட்ட கடன் இருக்கு. இன்னும் நீங்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் பண்ணல. போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, ஊதிய பிரச்சனை நடக்குது, ஓய்வூதியத்துல நிறைய பிரச்சனை நடக்குது. இதை எதுவுமே அவங்க சால்வ் பண்ணல. ஆனா கடன் மட்டும் ஏறுது எப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுதாங்க, அதாவது கடன் வாங்குறதுக்கும் ஒரு இத்தனை சதவீதம் தான் இருக்கு. அதாவது அதிகபட்சம் வந்து 28% தான் வந்து ஒரு மாநிலம் அந்தந்த மாநிலத்தை பொறுத்து வந்து இது பண்ண முடியும். இது அந்த ரேஷியோவை தாண்டி ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுதான், அது 28% தாண்டி போயிடுச்சு. மறுபடியும் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி வளர்ச்சி பணிகள் இருந்தால் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த அரசாங்கத்தை பற்றி ஒரு கையாளாகாத அரசாங்கம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முதல்வர் எல்லாமே எல்லா ஸ்பீச்சிலுமே சொல்றாருங்களே, தமிழ்நாடு வந்துட்டு பொருளாதாரத்தில் முன்னிலைமையில தான் இருக்கு, இப்போ முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியில தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்களே. அதுதான் சொல்றேங்க, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது பாவம். அதனால வந்து அவர் எது சொன்னாலும் நம்புறாரு. இல்லைன்னா எப்படி சார் ஒரு முதல்வருக்கு எதுவுமே சரிங்க, நான் என்ன சொல்ல வரேன், முதல்வர் வந்து அந்த பாகிஸ்தான் நிறுவனம் வந்து மரியாதை நிமித்தமாக தானே வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போ உங்கள் மந்திரி சபையில் இருக்க தொழில்துறை மந்திரி 15,000 கோடி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவலை வந்து பதிவிடுறாரு இல்லையா? அதுக்கு நீங்களும் வந்து ஒத்துறீங்கன்னா அப்புறம் இது என்ன மாதிரியான, அவரோட நாலேஜுக்கு எதுவுமே போலன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, போகுதா போகலையாங்கிற அவர் நாலேஜுக்கு தெரியற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லை. ஒரு மந்திரி தான் அமைச்சரவையில் இருக்க மந்திரி வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை வந்து அது வந்து ஒரு போயா ஒரு இது ஒரு பொய்யான ஒரு தகவல் கொடுக்குறாருன்னா அது ஒரு முதல்வர் வந்து அவர் வந்து பார்த்தாருன்னா அதை அவர் கண்டிக்கணுமா இல்லையா? அப்புறம் எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கத்தில் இருக்க அமைச்சர்கள் இருக்க மந்திரிகளே இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு செய்தியை பரப்புனாங்கன்னா நாளைக்கு எந்த நிறுவனங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ண வரும்? இது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இந்த நிலைமையில தான் இருக்கு இந்த அரசாங்கம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகம் 1/3 கடனை நம்பி தான் வந்துட்டு இந்த நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஏஜி வந்து ரொம்ப அதிர்ச்சியான இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சியில் வந்துட்டு இந்த கடன் அதிகமாக இருக்கு, இதை எப்படி அவங்க ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு மாதிரி கேட்டிருக்காங்களே சார். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு ஆக்கப்பூர்வமாக இங்கே ஒரு நல்ல ஒரு முதலீடை கொண்டு வந்து இங்கே வந்து வளத்தை பெருக்கி இங்கே வந்து வருவாயை ஈட்டுறதுக்கு எதுவுமே இவங்க பண்ணலை. எது இருந்தாலும் உலக வங்கி அங்கங்கன்னு கடன் வாங்கி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இலவசங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா அதுவும் பண்ணலை இவங்க வந்து. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறப்ப வந்து ஏகப்பட்ட நல்ல ஸ்கீமெல்லாம் கொடுத்தாங்க. புரட்சித்தலைவர் அம்மா இருக்கிறப்பையும் சொல்லி பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இருக்கிறப்பையும் சரி நல்ல ஸ்கீம்லாம் கொடுத்தாங்க. எதையுமே தாலிக்கு தங்கம், இன்னைக்கு தங்கம் வந்து ராக்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு தாலிக்கு தங்கம்ங்கிறது ஒரு சராசரி மனிதன் இன்னைக்கு தங்கத்தை பற்றி நினைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அதோட விலைவாசி வந்து உயர்ந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்கீமெல்லாம் அவங்க நிறுத்தி, அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், எவ்வளோ ஸ்கீம் பண்ணாங்க. இவங்க எல்லாத்தையுமே நிறுத்திட்டு சும்மா வந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொல்லி அதை ஏமாற்றி அதில் வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு கிடைக்கல. தகுதி வாய்ந்த என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறத அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிர்னு சொல்லிட்டு ஏன் இது தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க சொல்லியிருக்கலாம்ல? அப்போ மக்களை வந்து எந்த அளவுக்கு அவங்க ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்க. தகுதி வாய்ந்த மகளிர் அது வந்து ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாங்களா? 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா தேர்தல் நெருங்கும் போகிறப்ப எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த மக்களோட இந்த ஸ்கீமெல்லாம் போட்டு உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் போட்டு இது ஏமாற்று வேலை தான். அதே மாதிரி வந்து பஸ்ஸில் வந்து இலவச பேருந்து கட்டணம்னு சொல்லிட்டு கொடுத்து அதுவும் எல்லா பஸ்லையும் போக முடியுதா?
இலவச பேருந்து வர்றப்போ வந்து அது எப்பயோ ஒரு டைம் ஆனா வருது. ஒரு சிலர் மகளிர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, இலவச பேருந்துன்னு சொல்லி குடுத்துட்டீங்க. ஆனா நெறைய டீலக்ஸ் பஸ் தான் அதிகமா இருக்கு. இலவச பஸ் வந்து கம்மி பண்ணிட்டீங்க. நெறைய பேர் இப்ப ரொம்ப ஆதங்கமா அது சொல்லிட்டு ஓட்டை இருக்காங்க. உடச்சலா வேற. ம், நல்ல பஸ்ஸா கூட இருக்காது. ம். அது போனதுக்கு அந்த அமைச்சர் என்ன சொன்னார், பொன்முடி என்ன சொன்னாரு, ஓசின்னு ஓசி. எவ்வளோ வந்து மகளிர வந்து எவ்வளோ வந்து கேவலப்படுத்துனீங்க. இதுதான் அவங்களோட, அதாவது இது டிஎம்கே ஜீன்லயே இருக்கும். இந்த நக்கலா பேசுறது, இது அபத்தமா பேசுறது, இதெல்லாம் வந்து அவங்க ஜீன்லயே ம், இருக்கு. ம், அவங்க வந்து பணத்த வச்சு தேர்தல்ல வந்து பணத்தை செலவு பண்ணி ஓட்டுக்கு பணம் குடுத்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நெனப்புல தான் இருக்காங்க. ம். அதாவது கண்டிப்பா அவங்க எண்ணங்கள் வந்து நிறைவேறாது இந்த இதுல வந்து. இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கான தேர்வு ஆட்சி மாற்றம் தாங்க. ஆட்சி மாற்றம் தான் அதுக்கு ஒரே தீர்வு வந்து. ஆட்சி மாற்றம் வந்தா இந்த கடன் வந்து அடைக்கப்படும்னு இல்ல, சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், வருமானத்த பெருக்கிறதுக்கு என்னங்கிற அடுத்து வர ஆட்சியாளர்கள் வந்து சிந்திப்பாங்க. ஏன்னா, நமக்கு இன்கமே வரல, இங்க வந்து தொழில்துறை வளரல. உங்களுக்கு வந்து வளர்ச்சி, வருவாய் வளர்ச்சி இங்க இருந்தா தானே பண்ண முடியும். கடன வாங்கி வாங்கி கடன வாங்குறீங்க. அந்த கடன வாங்கி என்ன பண்றீங்க, ஏற்கனவே வாங்குன கடனுக்கு வந்து வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்க வருவாய் என்னாச்சு? தமிழ்நாட்டோட வருவாய் வந்து உயரணும் இல்லையா? அந்த இத நோக்கி தான் அடுத்து வர்ற அரசாங்கம் வந்து போகுமே தவிர, இவங்கள மாரி கடன் வாங்கி, வாங்கி, வாங்கி இத பண்ணிட்டோம், அத பண்ணிட்டோம் அவங்க பாக்கெட்ல போட்டு போ மாட்டாங்க. சோ இப்போ நடப்பு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட ஃபண்டுமே வந்து இந்த திமுக ஆட்சிக்காரங்க வந்து சரியான விதத்துல பயன்படுத்தலன்னு சிஏஜி வந்துட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே சார். ஆமா. அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலா துறை வாரியா போட்டிருக்காங்க. அதாவது பட்ஜெட்ல இவ்வளோ ஃபண்ட் இது பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பண்ணல அப்படிங்கிறது வந்து துறை வாரியா போட்டிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, மோர் தென் 50%ங்கிறாங்க. ம், அதில பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு சுற்றுச்சூழல் அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, அதில வந்து இது சும்மா ஜஸ்ட் சொல்லிடுறேன். ம், அதில வந்து ஏன்னா, இந்த பட்ஜெட்ல எவ்வளோ போட்டாங்க அது சொன்னா வந்து இதா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதில வந்து கிட்டத்தட்ட 41% வந்து அவங்க யுட்டிலைஸ் பண்ணல. ம், இந்த மாரி. அதே மாரி இண்டஸ்ட்ரீஸ், இன்வெஸ்ட்மென்ட், ப்ரமோஷன்ஸ் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 40% ம், ம். அவங்க வந்து ஃபண்ட் இது பண்ணல. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுங்களா, திட்டங்கள் மற்றும் செயலாக்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 40%. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடை, ம், பால்வளம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் 47% வந்து ம், யூஸ் பண்ணல. ம், ம். இந்த மாதிரி நிறைய வேரியஸ் இது ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் சிறு குறு தொழில்கள் வந்து அதுக்கு வந்து 50% வந்து ம். ஃபண்ட் இது பண்ணது வந்து யூட்டிலைஸ் பண்ணல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில் இருக்குல்ல, அதில் 50% வந்து நீங்கள் வந்து ஒதுக்கின ஃபண்டே நீங்கள் வந்து நிறைவேற்றலைன்னா, அப்புறம் எப்படி இங்கே தொழில் வளர்ச்சி இருக்கும்? ஏன்னா தொழிலில் முன்னேறுதுங்கிறாருல. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து 50%. ம், இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது 48% இது பண்ணலை. ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ம், அது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபண்டு ஒதுக்குற ஃபண்டை கூட நீங்கள் வந்து ஒரு செயல்படுத்தலைன்னா, அப்போ என்ன மாதிரி நிர்வாகம் வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பேப்பரில் விளம்பரம், மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு டிவியில் விளம்பரம், இந்த விவாதங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் என்னமோ இங்கே பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடை தனைக்குடிய விடமாட்ட சிஏஜி ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தலை இருந்தால் தானே கொணியிருக்குங்கிற அளவுக்கு கேவலமான ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ம், ம். இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இது வளர்ச்சி பண்ணி துறை வாரியாக போட்டிருக்காங்கங்க. இது வந்து இல்லைன்னு சொல்லுவாங்களா நாளைக்கு? அதையும் சொல்லுவாங்க. ம், ம். அதையும் இந்த உருட்டு மாடல் ஆட்சி, இது வந்து மத்திய அரசு ஆவுன்னா எதுனாலும் மத்திய அரசு அவங்க மேலதான் குற்றம் அவங்க மேலே சொல்லிட்டு குற்றம் சொல்லிட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டு வாங்கின பணம்லாம் எங்கே போச்சுங்கிறதா நம்மளோட கேள்வி. சிஏஜி ரிப்போர்ட்லேயே அதான் கேட்குறாங்க. ம், ம், வாங்கின பணம் எங்கே போச்சு? ம், ம். இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல. நிறைய துறைகளில் அத்தியாவசிய துறைகளிலே 40% 50% நிறைவேற்றாமல் இருக்கீங்க. அந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறதா கேள்வி. ம், ம். இது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்றத தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.